புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் உலகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடம் எதிரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி கலந்து கொண்டார். பீகார் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு மத சார்பின்மை கொள்கையை கொன்றுவிட்டுதான் GST வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். சிபிஐயும் அமலாக்கத்துறையும் எந்த வழக்கிலும் வெற்றி பெற்றதில்லை. நீதிமன்றமே அமலாக்கத்துறையை பார்த்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளி ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். அந்த ஜிஎஸ்டியில் குறைச்சது கூட எப்படி பண்ணுவார்? மதச்சார்பின்மை கொள்கையை கொன்று அந்த மகிழ்ச்சியா சொல்வார். என்னைக்கு தெரியுங்களா? தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். ஏன்னா பல தீபாவளி இருந்தது, அப்பெல்லாம் இது கிடைக்கல. அந்த தீபாவளி கூட பீகார் எலெக்ஷன் வந்தது, அதனால் அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வரும். எல்லாமே அவருடைய கணக்கு ஹிடன் அஜெண்டா, ஓப்பன் அஜெண்டா என்று சொல்வதில் இருக்கக்கூடியது. அதை மறைமுகமான திட்டத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறார்.